சீர்காழி திருவிக்கிரம நாராயண பெருமாள் கோவிலில் தங்க கருட சேவை உற்சவம். திரளான பக்தர்கள் தரிசனம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தடாலன் கோவில் என்று அழைக்கப்படும் லோகநாயகி சமேத திருவிக்கிரம நாராயண பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. 108 திவ்ய தேசங்களில் 24வது தலமாகும். திருமங்கை ஆழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட தலமாகும் இது திகழ்ந்து வருகிறது. இக்கோவில் மூலவரான திருவிக்கிரம நாராயண பெருமாள் தனது இடது காலை ஆகாயம் நோக்கி தூக்கியவாறு காட்சி தருகிறார். ஆண்டுக்கு ஒரு முறை வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று மட்டும் பெருமாளின் வலது பாத தரிசனத்தை காணலாம். இத்தகைய சிறப்புமிக்க கோவிலின் ஆண்டு பிரம்மோற்சவம் கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாள் மாலையிலும் பெருமாள் வீதி உலா நடைபெற்று வந்தது. 4ஆம் திருவிழாவான இன்று தங்க கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மாலை சிறப்பு அலங்காரத்தில் வேத மந்திரங்கள் ஒலிக்க, மங்கள வாத்தியங்கள் இசைக்க தங்க கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்க பெருமாளுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. அப்போது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு பெருமாளை சேவித்தனர். தொடர்ந்து பெருமாள் வீதி உலா காட்சி நடைபெற்றது. பூஜைகளை பத்ரி பட்டாச்சாரியார் செய்திருந்தார். தொடர்ந்து 19ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் சீர்காழி செய்தியாளர் பத்மநாபனுடன் உங்கள் தவசி ரமேஷ்.